ஸ்டாலின் அவர்கள் ஏன் 3 மாதங்களே நமக்கு தேர்தல் வந்துடும் எல்லாரும் ரெடியா இருங்க, ஆட்சி வந்து ரொம்ப நாள் தாங்காது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் ஏன் கண்டினியூவா வச்சுக்கிட்டே இருக்காரு? இப்போ தாவேகா சொல்றது மாதிரி ஒவ்வொரு கல்யாணத்திலையும் போய் ஏன் கதறாரு, ஏன் அழுகணும் அங்க போயிட்டு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை தாவேகா அந்த சைட்ல இருந்து வைக்கிறாங்க. இப்போ நம்ம 2 முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். ஒன்று என்னன்னா, திமுக ஏன் இன்னும் 3 மாதத்திற்குள் தேர்தல் வரப்போகிறது, தயாராக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்டாலின் அவர்கள் ஏன் சொல்லணும். ரெண்டாவது வந்து அதிமுகல இருந்து 6வது எம்எல்ஏ வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. இந்த 2 விஷயங்களை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய கட்சி தோத்துருச்சு, அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளுடைய கட்சி ஏன் தோற்றுச்சு அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனா இந்த ஆட்சி எப்ப கவிழும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான தாவேகா ஒரு சார்பு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ரெண்டாவது உள்ள சார்புடையவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து அவர்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக, இல்ல அவங்க வந்து தோத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்களுடைய ரொம்ப சோர்வு அடைஞ்சிடக்கூடாது, இப்ப இடைத்தேர்தல் வரப்போகுது அதுலயாச்சும் நம்ம வந்து வின் பண்ணியே காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவாச்சும் அந்த என்கேஜ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக அவங்களுடைய தொண்டர்களை இது திமுக சைட்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது மாதிரி சொல்றதுனால தாவேக்கால உள்ள நிறைய கூட்டணி கட்சிகளும் 2 வகையான விஷயங்கள் பேசுறதுனாலையும் அவர் அப்பப்ப சொல்றாரு பாத்தீங்களா, எங்க தயவால ஆட்சி அமைக்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தாரு. இதை விஜய் அவர்கள் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாரு. அதனாலதான் இப்போ அங்கிருந்து வந்த 4 எம்எல்ஏக்களை இவர் வந்து அகாமடேட் பண்ணியிருக்காரு அவங்க கட்சியில. மற்ற யாரையும் கம்யூனிஸ்டுகள் விசிக்கு எதிர்ப்புனால இன்னமும் அகாமடேட் பண்ணல. அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ திமுக இப்படி சொல்ல வேண்டிய காரணம் எந்த கட்டத்துல வந்து நிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இடைத்தேர்தலை குறி வைக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. இப்போ தாவேகா அரசுல வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வைக்க முடியுமா அப்படின்னா வைக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வாய்ப்பு தாவேகாவுக்கு மேல பழி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்த பார்த்து அதை சின்ன விஷயமா கிடைச்சாலும் அதை பெருசா ஊதுறதுல திமுகவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளையில. நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, திமுக வந்து சிறப்பான எதிர்கட்சியா தான் செயல்படும், ஆளுங்கட்சியா செயல்படாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுது, ஒரு விஜய் அவர்கள் ஒரு மேடையில வந்து திமுக வந்து எதிர்கட்சியா செமையா செயல்படுவாங்க, ஒரு சின்ன விஷயத்த ஊதி பெருசாகிறதா இருக்கட்டும், ஒரு இல்லாத விஷயத்த கிரியேட் பண்றதா இருக்கட்டும், அந்த விஷயங்கள் எல்லாம் திமுக பக்காவா பண்ணுவாங்க. ஆனா அவங்க ஆளுங்கட்சியா வந்தா மக்களுக்கு எந்த நல்லதுமே பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க எதிர்கட்சியா சிறப்பா செயல்படுவாங்க, அவங்க எதிர்கட்சியாவே செயல்படட்டும், அது மாதிரியான விஷயங்களை மக்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கட்டும், அவங்க எதிர்கட்சியாவே எப்பவும் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த விஜய் அவர்கள் ஒரு இனிவரும் காலங்கள்ல சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஏன்னா அவங்க எதிர்கட்சியா பயங்கரமா செயல்படுறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் சட்டமன்றத்துக்குள்ள அந்த பதாகைகள் தூக்கிட்டு வந்ததா இருக்கட்டும், சின்ன விஷயம் கிடைச்சா ஊதி பெருசாகிறதா இருக்கட்டும். இன்னொரு விஷயம், இவங்க இது மாதிரி விஷயங்களை பண்றது, சட்ட ஒழுங்கை பத்தி அவ்வளவு பேசுறது, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இஷ்யூ நடந்துச்சு, ஒரு மினிஸ்டர் அது ஒரு இஷ்யூ நடந்துச்சு, அவர் போதை பொருள் கொண்டாரு சொல்லிட்டு அந்த விஷயங்களை ஒரு போராட்ட காலத்துக்கு எடுத்து கொண்டு போய் காலையில இருந்து ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும், ஆனா அந்த அளவுக்கு மக்கள் கூட்டலாம் கிடையாது, அந்த அவன் நிர்வாகிகள் மட்டும் தான் ஒரு போராட்டம் பண்ணாங்க, மக்கள் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இவங்க உள்ள வந்து அந்த தாவேகா மேல இவ்வளோ பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லலாம், அதை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு ஏன் இவ்வளவு பெரிய விஷயங்களை பண்ணணும்? ஆக்சுவலா இது அரசியல், நாங்க அரசியல் தான் பண்ணுவோம், எதிர்கட்சிகளை வந்து ஆல்ரெடி ஸ்டாலின் அவர் சொல்லியிருப்பாரு, அரசியல் பண்ணுவோம் நாங்க அவியலா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. இப்பவும் அந்த விஷயத்தான் கையில் எடுக்கிறாங்க. ஆனா இப்போ உள்ள மக்கள் வந்து அதை அக்செப்ட் பண்றது மாதிரி கிடையாது. முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் பண்ணதை அக்செப்ட் பண்ணாங்க, இப்போ இதை கண்டிப்பா அக்செப்ட் பண்ற மாதிரி எந்த மக்களும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிரியேட் பண்றாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இது வந்து திமுகவுக்கு கை கொடுக்குமா? ஸ்டாலின் அவர்கள் இப்படி பேசுறது அவருக்கு கை கொடுக்குமா? ஒரு மக்கள் அவங்களுடைய நிர்வாகிகளை என்கேஜ்மெண்டா வச்சுக்கலாம், அது மட்டும்தான் அவரால் செய்ய முடியுமே தவிர மற்ற எந்த விஷயங்களும். அதான் இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுக நிர்வாகிகள் வேற கட்சி பக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் இந்த விஷயத்த அவர் பேசுறாரு. அதிமுக இருந்து சாரசாரியா தாவேகாவுக்கு போயிட்டு இருக்காங்க. அது மாதிரி இல்லாம திமுக இப்படி நம்ம என்கேஜ் பண்ணி இப்படியே வச்சிருந்தோம்னா எப்ப வேணா ஆட்சி கவிழும் போல, இப்ப கொசு நம்ம அந்த பக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து மண்ணில் ஓடும் இல்லையா? அதை கிரியேட் பண்ண ஸ்டாலின் அவர்கள் ட்ரை பண்றாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. இப்ப இந்த பக்கம் வருவோம். அதிமுக எடப்பாடி அவர்கள் தன்னுடைய அந்த அதிமுக கட்சிக்கு நான் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத ரொம்ப கான்பிடண்டா மூர்க்கமா உட்கார்ந்துருக்கு. சரி, 25 பேர் தாவேகா சைட் போனாங்க, அது 4 பேர் ராஜினாமா பண்ணி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க, மத்த எல்லாரும் திரும்ப உங்ககிட்ட வந்தாங்க, அவங்களையே அவரால் தக்க வச்சுக்க முடியல. அதற்கு காரணம் என்ன? அப்பன்னா அவருடைய ஆளுமே அதுல கேள்விக்குறியாகுதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா திரும்ப அவங்க எல்லாருமே இப்ப விஜயபாஸ்கர் அவர்கள் வந்துட்டாரு, எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்துட்டாரு. இப்போ இதெல்லாம் எந்த மாதிரியான குறியீடுகளை அதிமுக சார்பில் இருந்து சொல்லுது அப்படின்னா,
அதிமுகல ஒற்றுமைங்கிறது இல்லை, இது பல காலமாவே இருக்கு. ரெண்டாவது, ஒரு தலைவருக்கான அந்த இடத்துல ஒரு தகுதி எடப்பாடி அவர்கள் இருக்கா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க். கண்டிப்பா அது இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு தலைவர்னா எல்லா இடங்கள்லையும் அனுசரிச்சு கட்சியை காப்பாத்துறது தான் தலைவரோட வேலை. தன்னுடைய நலன், தன்னுடைய பதவி அப்படின்னு பார்த்தவானா இவங்களாம் போகட்டும், புது பசங்களை சேர்த்துக்கிட்ட நம்ம அந்த பதவியில உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நிலைப்பாட்டுல எடப்பாடி அவர்கள் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு. இதுதான் அவர்களுடைய நிறைய முரண்பாடுகளுக்கு காரணமாகவும் அங்க உங்க உள்ள வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் அவங்களுக்கும் இவங்களுக்கும் இடையில உள்ள பிரச்சனைகள் இதுதான் அப்படிங்கிற மாதிரிதான் பார்க்கப்படுது. இப்போ 6 எம்எல்ஏக்கள் இதுவரையும் ஏடிஎம்கேல ஜெயிச்சவங்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். இதை எடப்பாடி அவர்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு விஷயம் பண்ணாம இருக்காரு? அதுதான் எல்லாரும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா, மரகதம், சத்யபாமா, சி விஜயபாஸ்கர், அடுத்து எம்.ஆர். விஜயபாஸ்கர், இவங்க எல்லோருமே இதுவரை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இதில் 4 பேர் தாவைக்காவில் அகாமடேட் ஆயிட்டாங்க. இன்னும் 2 பேர் வெளியே இருக்காங்க. இது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கதா சொல்லப்படுது. அப்படி இருக்கும் பொழுது இது தாவேக்காவுக்கு பலம் கூட்டிக்கிட்டே இருக்கு ஒரு புறம். ஆனா அவங்க சைடு ஒரு நேம் நெகட்டிவான இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு எதிர்கட்சிகள் இதை வச்சு ட்ரை பண்றாங்க. தூய சக்தி தானே, அப்புறம் ஏன் அங்க உள்ள லஞ்சம், அதாவது குற்ற பின்னணி உள்ளவங்க, ஊழல் குற்றச்சாட்டுல உள்ளவங்க அவங்கெல்லாம் ஏன் உங்க கட்சியில் எடுக்கிறீங்க? நீங்க தூய சக்தியில ஏன் ஊழல் சக்தி எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களை டிஎம்கே சைட்ல இருந்து வைக்கிறாங்க. அதை எப்படி டிவிக்கு ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க் இல்ல. இப்ப நிறைய கொஸ்டின் மார்க்கள் அங்கங்க எழுப்பிக்கிட்டே வராங்க. இதற்கெல்லாம் பதில் எங்க கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடைத்தேர்தலுக்குள்ள கண்டிப்பா கிடைச்சிடும். அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இப்ப அந்த பக்கம் இல்லாம இந்த பக்கம் இல்லாம நிறைய விஷயங்கள் சென்ட்ரல் இருக்கு பாத்தீங்களா. இது எல்லாமே ஒரு பக்கம் போயிடுவாங்க, ஏதோ ஒரு பக்கம் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாட்டுக்கு எல்லா அரசியல் சூழ்நிலை அப்படி வந்துடும். அப்படி இருக்கும்பொழுது டிஎம்கே, டிவிகே, ஏடிஎம்கே இந்த 3 கட்சிகள்ல டிவிகே பிரதான கட்சியா மாறிடுச்சு. இப்போ எதிர்கட்சிகள்ல ஏடிஎம்கே தன்னுடைய பலத்தை இழந்துகிட்டே இருக்கு. டிஎம்கே தன்னுடைய பலத்தை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல நாங்க தான் எதிர்கட்சி அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட்ல நிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது கூட்டணி கணக்குகள் எப்படி வேணாலும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். 2029 தேர்தலில் கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நம்ம ஆரம்பத்துல இருந்து நிறைய விஷயம் சொல்றோம் பாத்தீங்களா. எந்தையுமே நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் இந்த 2026 நிறைய நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா இனிமேலும் அந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அந்த கட்சிகளுடைய செயல்பாடை பத்தி உங்களது பதில் என்ன, அதை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இது மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் மற்றும் அன்றாட டே பை டே நடக்கிற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா திவாகர் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.